இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஒரு மோட்ரு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து வைப்ரேஷன் அதிகமாகும் போது மோட்ரு வந்து ஆஃப் ஆகணும் ஃபார் ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக. ஸோ எப்படி? ஸோ மோட்ரு வந்து ஒரு சம் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ வைப்ரேஷன் ரொம்ப ஆகும்போது மோட்ரு வந்து ஆஃப் ஆகணும். ஓகே. ஸோ எப்படி ஆஃப் பண்ணுறது? வைப்ரேஷன் அதிகமாகும் போது மோட்ரை ஆட்டோமேட்டிக்காக எப்படி ட்ரிப் ஆகணும்? ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, வைப்ரேஷன் சுவிட்சு. ஓகே. மோட்ரோட பேஸில் இந்த பிளாட்ஃபார்மில் ஓகே அந்த வைப்ரேஷன் சுவிட்ச் யூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு கேபிள் மூலிமா பேனல் ஃபீடருக்கு கொண்டு வந்துடணும். இப்போ என்ன ஆகும் நார்மலாக மோட்ரு ரன் ஆகும்போது மோட்ரு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போ வந்து ரொம்ப வைப்ரேட் ஆகுதோ அப்போ என்ன ஆகும், அந்த வைப்ரேஷன் சுவிட்ச் வந்து நார்மலாக க்ளோஸில் இருக்கும். ஸோ எப்போ வைப்ரேட் ஆகுதோ அப்போ வந்து என்ன ஆகும், இந்த வைப்ரேஷன் சுவிட்ச் இருக்குல்ல அது ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த வைப்ரேஷன் சுவிட்ச் மூலிமா தான் நீங்கள் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் சப்ளை காயிலுக்கு கொடுக்கணும். இப்போ என்ன ஆகும், நார்மலாக க்ளோஸில் இருக்கும்போது மோட்ரு வந்து ரன்னிங்கில் இருக்கும். ஸோ எப்போ வந்து வைப்ரேஷன் அதிகமாகுதோ அப்போ வந்து வைப்ரேஷன் சுவிட்ச் ஓப்பன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மோட்டரோட காண்டக்டரோட காயிலுக்கு போகிற சப்ளை வந்து கட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு வந்து ட்ரிப் ஆக்கி விட்ரும். நீங்கள் மறுபடியும் ஆன் பண்ணாலும் ஆன் ஆகாது. மறுபடியும் ஆன் பண்ணாலும் மறுபடியும் ஆன் பண்ணுறப்ப ஆன் ஆகும். ஆனால் அந்த வைப்ரேட்டிங் இஷ்யூஸ் நீங்கள் எப்போ சால்வ் பண்ணுறீங்களோ ஆன் ஆகும். ஆனால் உடனே ட்ரிப் ஆகிடும். ஏன்னா வைப்ரேஷன் அதிகமாகுது. ஸோ அந்த வைப்ரேஷனை குறைச்சிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் ஆன் பண்ணிங்கன்னா மோட்ரு வந்து ஆன்லேயே இருக்கும். ஓகே.